இன்றைக்கு டெல்லியில் 60 ஆண்டு காலமாக உங்கள் சேலம் பகுதியிலிருந்து கூட பல்வேறு கட்சிகளிலே அங்கு வேட்பாளராக போட்டியிட்ட தமிழர்கள் வாழுகிறார்கள். அந்த தமிழர்களுடைய சுமார் 1000 வீடுகளை ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு டெல்லி நீதிமன்றத்தில் முறையிட்டு நீதிமன்ற அனுசரணையுடன் இன்றைக்கு இடித்து தரமட்டமாக்கி கொண்டிருக்கிறான். சேலத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள், நம்முடைய ஈரோட்டை பூர்வீகமாக கொண்டவர்கள், கடலூரை பூர்வீகமாக கொண்டவர்கள், ஏன் இந்த பள்ளப்பட்டியை சார்ந்தவர்கள் கூட அந்த இடிபாடுகளில் ஒருவராக கூட இருக்கலாம். இன்றைக்கு இடித்துக் கொண்டிருக்கிறான். தமிழ்நாட்டில் இருக்கிற நான் சொன்ன 156 அரசியல் கட்சிகள் இன்னும் வாய் திறக்கவில்லை. அதற்காக வாய் திறந்து அதை கண்டித்த முதல் அரசியல் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி. 60 கிலோமீட்டருக்கு அப்பால தூக்கி போய் போடுறான். உங்களுக்கு ஒரு இடம் தர வாங்கன்னு கூட்டு போறான். அங்க கொலை பண்றவன், கூலி பண்றவன், வழிபறி பண்றவன், கஞ்சா விற்கிறவன், அபின் விற்கிறவன், ஆள் கடத்துறவன், அத்தனை அயோக்கிய பயல்களும் வாழ்கின்ற ஒரு பகுதி. அங்க என் தமிழர்கள் தாய்மொழி தமிழை மட்டும் தெரிந்து உடல் உழைப்பை செலுத்தி உழைத்து நிம்மதியான ஒரு குடும்பத்தோடு 60 ஆண்டு காலத்திற்கு மேலாக கூலிகளாக வாழ்கின்ற அந்த மக்கள் அந்த பகுதியில் எப்படி பாதுகாப்பாக வாழ முடியும் என்று கதறுகிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கின்ற சமூக ஊடகங்கள், ஒரு சில பத்திரிகை செய்தியாளர்கள் அதை செய்தியாக்கி இருக்கிறார்கள். ஆனால் இதுவரையில் ஒன்றிய அரசு அதை குறித்து கவலை கொள்ளவில்லை. ஆற்றங்கரை ஓரமாக 100 ஆண்டு 150 ஆண்டுகளாக வாழ்ந்து வருகிற தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட உழைக்கும் பாட்டாளி வர்க்கத்தின் குடிசைகளும் வீடுகளும் இடித்து தரமட்டமாக்கப்படுகின்றன. அப்பாவி பொதுமக்கள் வீதிக்கு வந்து ஓலமிடுகிறார்கள். 12 காலமாக இஸ்லாமியர்கள் தொழுது செய்த தொழுகை இல்லங்கள் இடித்து தரமட்டமாக்கப்படுகிறது. அந்த அப்பாவி உழைக்கும் பாட்டாளி வர்க்கம் ஒன்று சேர்ந்து உண்டியல் வசூலித்து கட்டிய கோயில்கள் இடிக்கப்படுகின்றன, சர்ச்சுகள் இடிக்கப்படுகின்றன. காரணம் காசா கிராண்ட் என்கிற நட்சத்திர விடுதி. யாரு காசாக்காரன்? முதலாளி வடநாட்டுக்காரன். அந்த காசா கிராண்ட் முதலாளி வடநாட்டுக்காரன் இங்க அடுக்குமாடி மனைகளை கட்டி ஒரு பிளாட் நீங்க எண்ணி பார்க்க முடியுமா? 4.5 கோடி, 5.5 கோடி. ஆனா காசா கிராண்ட் அங்க இருக்கிற வடநாட்டுக்காரர்கள், ஆந்திரத்துக்காரர்கள், பீகார்காரர்கள், உத்தரப்பிரதேசக்காரர்கள் அந்த பூர்வீக குடி மக்களுடைய வீடுகளை இடித்து தரமட்டமாக்கி அந்த இடத்துல கட்டுறான். ஆற்றை ஒட்டி ஓட்டல்கள் இருக்குது, மருத்துவமனைகள் இருக்கிறது, மருத்துவ கல்லூரிகள் இருக்கிறது, ஏரிகளிலே பல்கலைக்கழகங்கள் இருக்கிறது. ஆனா அங்கெல்லாம் இந்த அரச பயங்கரவாதம் அங்கு போக மாட்டேங்குது. பொதுநல வழக்கின் உச்சநீதிமன்ற நீதி அரசர்கள் அதற்கெல்லாம் உத்தரவு போட மாட்டேன்றாங்க. என் ஏழை எளிய இந்த மண்ணின் பூர்வீக மக்கள் உழைக்கும் உண்மையான பாட்டாளிகளின் வீடுகளை இடித்து தரமட்டமாக்கி ஒரு வயது வந்த பெண் காவல்துறை அதிகாரியின் காலை பிடித்து கதறுகிறார். ஒரு இஸ்லாமிய தாய் பருத அணிந்து கொண்டு தன் பெற்ற பிள்ளை செல்வங்களோடு அங்கு வருகின்ற வருவாய்த்துறை அதிகாரிகளின் காலை பிடித்து, ஐயா, இத்தனை ஆண்டு காலம் என் கணவருடைய தெருக்களிலே வீதிகளிலே நின்று கால் கெடுக்க நின்று நாங்கள் சம்பாதித்து உழைத்த சொத்துகளிலே கட்டப்பட்ட ஒரு ஒழுகாத இந்த வீட்டை இடித்து தரமட்டமாக்குகிறீர்களே, இது நியாயமா என்று கதறுகிறார். ஆனால் இந்த நாட்டுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிகார வர்க்கத்திற்கு காது கேட்கவில்லை. அப்படி காது கேட்கவில்லை என்று சொன்னால் அது காது கேட்கின்ற வரையில் அந்த மக்கள் பிரச்சனைகளை மக்கள் மன்றத்திலும் பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் தொலைக்காட்சிகளிலும் இது போன்ற கூட்டங்களில் இருந்தாலும் தட்டி கேட்கிற ஒரு மகத்தான அரசியல் கட்சியாக தமிழக வாழ்வுரிமை கட்சி செயலாற்றும். 140 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்த நாட்டிற்கு ஒரே ஒரு சொந்த விமானம் இல்லை. இந்த ஏர் இந்தியா, ஏர்லைன்ஸ் எல்லாம் டாடாவுக்கு போச்சு. டாடா வாங்கிட்டாரு. டாடா வாங்கின பிறகு இன்னைக்கு டாடாவுக்கு விமான நிலையம் எங்க? சென்னையில. அது எத்தனை ஊரு? ஏகனாபுரத்துல தொடங்கி 15 கிராமங்கள். 15 கிராமத்திலயும் 25க்கு மேற்பட்ட நீர்நிலைகள் இருக்கு. ஆறு இருக்கு, குளம் இருக்கு, குட்டை இருக்கு, எல்லாம் இருக்கு. நீர்நிலையும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. இங்க இருக்கிற பள்ளப்பட்டியில மண்ணின் மைந்தர்களுக்கு தெரியும், இங்க 69 ஏக்கர்ல ஏரி இருந்துச்சுன்னாங்க. இப்ப எங்க தங்க என்கிட்ட ஒரு மனு கொடுத்திருக்காரு. 69 ஏக்கர்ல 40 ஏக்கர் ஏரியை காணான்னு இருக்காரு. இப்ப வடிவேல் மாதிரி என் கிணத்தை காணான்ற மாதிரி நான் ஏரியை காணாங்கணும். எங்க அண்ணா திமுக நண்பர்களும் வந்து கேக்குறாங்க, திமுக நண்பர்களும் கேக்குறாங்க, பாட்டாளி கட்சிக்காரன் அங்க நிக்கிறான். நான் பேசுற தமிழ் தேசிய அரசியலை பேசுற நண்பர்களும் இங்க கேட்க நிக்கிறாங்க. நான் எல்லாரையும் பார்த்து கேக்குறேன், இங்க நாங்க தமிழ் தேசிய அரசியல் பேசுற நாங்க யாரும் அந்த 40 ஏக்கரை பட்டா போட்டு விக்கலங்க. வித்த புண்ணியம் யாரோ. எங்க பள்ளப்பட்டி ஏரி. தமிழ்நாட்டில் ஒரு 156 அரசியல் கட்சிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. நூற்றுக்கணக்கான தேர்தல் அரசியல் இல்லாத இயக்கங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்திய அளவில் எண்ணற்ற அரசியல் கட்சிகள் ஆயிரக்கணக்கிலே இருக்கின்றன. ஆனால் இந்திய நாடு முழுவதும் பாதிப்படைகின்ற, இங்கே பள்ளப்பட்டிலே இருபுறமும் கூடி அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற, சாலையிலே நின்று கேட்டுக்கொண்டிருக்கிற என் உறவுகள் அனைவருமே பாதிப்பு உட்படுத்துகின்ற நம்முடைய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய அந்த வங்கி சமீபத்தில் ஒரு நிபந்தனைகளுடன் கூடிய ஒரு சட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த சட்டம் இத்தனை ஆண்டு காலமாக இந்த மண்ணில் இருக்கிற விவசாயிகளும் அன்றாடம் காட்சிகளும் ஏழைகளும் கூலிகளும்
தேசிய வங்கிகள் என்று சொல்லக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஓவர்சீஸ் பேங்க் அல்லது இங்க இருக்கிற இந்தியாவிலே இருக்கிற அனைத்து தேசிய வங்கிகளிலும் அல்லது தேசிய வங்கியினுடைய வழிகாட்டுதலோடு ரிசர்வ் பேங்க் வழிகாட்டுதலோடு இயங்குகின்ற வங்கிகளிலும் நகை கடனுக்கு என்று இத்தனை ஆண்டு காலமாக கடைபிடிக்கப்பட்டு வந்த முறைமைகளை முற்றுமுதலுமாக அவன் ஒழித்து அவன் புதிதாக ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறான். இங்க இருக்கிற என் உறவுகள் யாராவது அவசர தேவைகளுக்கு, குழந்தை செல்வங்களுடைய படிப்புக்கு, உங்களுடைய ஒரு வீடு கட்டுகின்ற தேவைக்கு, அல்லது ஒரு விவசாயம் செய்வதற்கான ஒரு சிறு முதலீடை செய்வதற்கு, அல்லது ஒரு அவசரத்துக்கு ஒரு 20 மூட்டை 50 மூட்டை யூரியா உரம் வாங்கணும்னா அவசரத்துக்கு நீங்க போய் வங்கிகளிலே வைக்கின்ற நகை கடன் லோன் என்கிற அதை இன்றைக்கு 90% வரையில் வங்கி மாவுடைய நல்ல ஒரு தொடர்பின் அடிப்படையில் விவசாயிகள் பெற்று வந்ததை நாங்கள் தர முடியாது என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறான். இந்த நகைகள் உங்களுக்கு எப்படி வந்தது, எப்ப வந்தது, அதை வாங்கியதற்கான நகைக்கான அந்த ஜிஎஸ்டி செலுத்தப்பட்டு வாங்கியதற்கான ரசீது இருக்கிறதா என்று கேட்கிறான். நான் கேட்கிறேன், இப்ப என்னுடைய அருமை தம்பி நீலமேகனுடைய குழந்தையின் இன்றைக்கு பிரபஞ்சனருடைய காது குத்தி விழாவுக்கு வந்தோம். அங்க அவங்களுடைய தாய்மாமன், உறவுகள், பங்கு பங்காளிகள், நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து வந்து அங்க அவர்களுக்கு தங்க நகைகள் கொடுத்தார்கள். குறிப்பா அமீர் திருநாவுக்கரசு போன்றவர்கள்லாம் வந்து வரிசை கட்டி நின்று நகை கொடுத்தாங்க. நான் கேட்கிறேன், இப்ப இந்த நகையை நாளைக்கு அவசரத்துக்கு நீலமேகம் அவர் மனைவி அடகு வைக்க போனாங்கன்னா திருநாவுக்கரசை தேடணும், அமீரை தேடணும், மோகன்ராஜை தேடணும், நம்முடைய தங்கத்தை தேடணும், நம்ம ஜெகதீஷ் பாண்டியனை தேடணும், பிரம்மமூர்த்தி ஏதாவது ஒரு வெள்ளி விளக்கு கொடுத்தாருன்னா அதுக்கு பில்லு வாங்கணும். இதையெல்லாம் எடுத்துட்டு போய் கொடுத்தாதான் வங்கியில நான் வாங்குவோம் அப்படின்றான். இது எவ்வளவு மோசமான ஒரு சட்டம். நீங்க வச்சிருக்கிற பாரம்பரிய நகை, இப்ப சேலத்துல நிறைய நம்முடைய தமிழர்கள் அந்த காலத்துல ஆச்சாரிகள், செட்டியார்கள், இந்த மண்ணின் பூர்வீகுடி மக்கள் 1 கிராம் 2 கிராம் 5 கிராம் 10 கிராம்னு சேர்த்து வச்சிருப்பாங்க. சேலம் வெள்ளி நகைகளுக்கு ஃபேமஸ் ஆனது. வெள்ளி விளக்குகள் இருக்கும், வெள்ளி குத்து விளக்கு இருக்கும், காமாட்சி விளக்கு இருக்கும். அவசர தேவைக்கு ஒரு கொண்டு போய் ஒரு கடையில அடகு வைக்கணும்னா இப்ப சொல்லிட்டான் ரிசர்வ் வங்கி, அது எப்ப வாங்கினது, எப்ப தயாரிச்சது எல்லாம் ஆவணம் இருக்கணும்ன்றான். இப்படி மோசமான அடுக்கடுக்கான விதிமுறைகளை வகுத்து இந்திய நாட்டு மக்களுக்கு தேசிய வங்கிகளில் குறைந்த வட்டியில் விவசாய கடன் உள்ளிட்டவை கிடைக்க பெற்றதை தடுத்து நிறுத்தி இதற்கு நிபந்தனைகளை விதித்த நம்முடைய தமிழ்நாட்டின் தென்னிந்தியாவின் தலைநகராக இருக்கக்கூடிய ரிசர்வ் பேங்கினுடைய அந்த அலுவலகத்தை முற்றுகையிட்ட ஒரே கட்சி இந்தியாவில் தமிழக வாழ்வுரிமை கட்சி. இப்ப இதை முற்றுகையிட்டதால உடனே நம்ம மக்கள் எல்லாம் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? இல்ல. ஆக ஆதிக்க அரச பயங்கரவாதம், அது சட்டமாக இருந்தாலும் அது திட்டமாக இருந்தாலும் மக்களை பாதிப்படைகின்ற அத்தனை விடயங்களையும் முன்னெத்தி ஏறாக நின்று 24 மணி நேரத்தில் அல்லது 48 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் மக்களின் வாழ்வுரிமை சிக்கல்களுக்காக ஒரு அரசியல் பேர் இயக்கம் களத்திற்கு வந்து போராடுகிறது என்று சொன்னால் அது தமிழக வாழ்வுரிமை கட்சி என்று நெஞ்ச நிறுத்தி நாம் இங்கு பதிவு செய்வோம். அப்படித்தான் இன்றைக்கு டெல்லியில் 60 ஆண்டு காலமாக உங்கள் சேலம் பகுதியிலிருந்து கூட பல்வேறு கட்சிகளிலே அங்கு வேட்பாளராக போட்டியிட்ட தமிழர்கள் வாழுகிறார்கள். அந்த தமிழர்களுடைய சுமார் 1000 வீடுகளை ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு டெல்லி நீதிமன்றத்தில் முறையிட்டு நீதிமன்ற அனுசரணையுடன் இன்றைக்கு இடித்து தரமட்டமாக்கி கொண்டிருக்கிறான். சேலத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள், நம்முடைய ஈரோட்டை பூர்வீகமாக கொண்டவர்கள், கடலூரை பூர்வீகமாக கொண்டவர்கள், ஏன் இந்த பள்ளப்பட்டியை சார்ந்தவர்கள் கூட அந்த இடிபாடுகளில் ஒருவராக கூட இருக்கலாம். இன்றைக்கு இடித்துக் கொண்டிருக்கிறான். தமிழ்நாட்டில் இருக்கிற நான் சொன்ன 156 அரசியல் கட்சிகள் இன்னும் வாய் திறக்கவில்லை. அதற்காக வாய் திறந்து அதை கண்டித்த முதல் அரசியல் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி. 60 கிலோமீட்டருக்கு அப்பால தூக்கி போய் போடுறான். உங்களுக்கு ஒரு இடம் தர வாங்கன்னு கூட்டு போறான். அங்க கொலை பண்றவன், கூலி பண்றவன், வழிபறி பண்றவன், கஞ்சா விற்கிறவன், அபின் விற்கிறவன், ஆள் கடத்துறவன், அத்தனை அயோக்கிய பயல்களும் வாழ்கின்ற ஒரு பகுதி. அங்க என் தமிழர்கள் தாய்மொழி தமிழை மட்டும் தெரிந்து உடல் உழைப்பை செலுத்தி உழைத்து நிம்மதியான ஒரு குடும்பத்தோடு 60 ஆண்டு காலத்திற்கு மேலாக கூலிகளாக வாழ்கின்ற அந்த மக்கள் அந்த பகுதியில் எப்படி பாதுகாப்பாக வாழ முடியும் என்று கதறுகிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கின்ற சமூக ஊடகங்கள், ஒரு சில பத்திரிகை செய்தியாளர்கள் அதை செய்தியாக்கி இருக்கிறார்கள். ஆனால் இதுவரையில் ஒன்றிய அரசு அதை குறித்து கவலை கொள்ளவில்லை. ஒன்றிய அரசு கவலை கொள்கிறதோ இல்லையே, உலக தமிழர்களின் வாழ்வுரிமை பிரச்சனைகளுக்காக களம் காணுகிற தமிழக வாழ்வுரிமை கட்சி கவலை கொண்டுதான் இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதிலே தலையிட வேண்டும் என்று நாம் கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறோம். சரி, டெல்லியில் அந்த நிலைமை, இங்க இருக்கிற நம்முடைய குன்றத்தூர் சென்னையில என்ன நிலைமை, வட சென்னையில என்ன நிலைமை, சைதாப்பேட்டையில என்ன நிலைமை,
ஆற்றங்கரை ஓரமாக 100 ஆண்டு 150 ஆண்டுகளாக வாழ்ந்து வருகிற தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட உழைக்கும் பாட்டாளி வர்க்கத்தின் குடிசைகளும் வீடுகளும் இடித்து தரமட்டமாக்கப்படுகின்றன. அப்பாவி பொதுமக்கள் வீதிக்கு வந்து ஓலமிடுகிறார்கள். பன்னெடும் காலமாக இஸ்லாமியர்கள் தொழுது செய்த தொழுகை இல்லங்கள் இடித்து தரமட்டமாக்கப்படுகிறது. அந்த அப்பாவி உழைக்கும் பாட்டாளி வர்க்கம் ஒன்று சேர்ந்து உண்டியல் வசூலித்து கட்டிய கோயில்கள் இடிக்கப்படுகின்றன, சர்ச்சுகள் இடிக்கப்படுகின்றன. காரணம் காசா கிராண்ட் என்கிற நட்சத்திர விடுதி. யாரு காசா கிராண்ட் முதலாளி? வடநாட்டுக்காரன். அந்த காசா கிராண்ட் முதலாளி வடநாட்டுக்காரன். இங்க அடுக்குமாடி மனைகளை கட்டி ஒரு பிளாட் நீங்க எண்ணி பார்க்க முடியுமா? 4.5 கோடி 5.5 கோடி. இங்க கூட நம்ம ராஜ்குமார் ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறார். அவர்கிட்ட ஒரு பிளாட் ஒரு அடுக்குமனை குடியிருப்பு எவ்வளவுன்னு கேட்டா சேலத்துல அதிகபட்சம் ஒரு 50 லட்சத்துல இருந்து 75 லட்சம். சேலமும் சென்னைக்கு நிகரான ரியல் எஸ்டேட் வணிகத்துல கொடி கட்டி பறக்கிற ஊர் தான். ஆனா காசா கிரான் அங்க இருக்கிற வடநாட்டுக்காரர்கள், ஆந்திரத்துக்காரர்கள், பீகார்காரர்கள், உத்தரப்பிரதேசக்காரர்கள் அந்த பூர்வீக குடி மக்களுடைய வீடுகளை இடித்து தரமட்டம் ஆக்கி அந்த இடத்துல கட்டுறான். ஆற்றை ஒட்டி ஓட்டல்கள் இருக்குது, மருத்துவமனைகள் இருக்கிறது, மருத்துவ கல்லூரிகள் இருக்கிறது, ஏரிகளிலே பல்கலைக்கழகங்கள் இருக்கிறது. ஆனா அங்கெல்லாம் இந்த அரச பயங்கரவாதம் அங்கு போக மாட்டேங்குது. பொதுநல வழக்கின் உச்சநீதிமன்ற நீதி அரசர்கள் அதற்கெல்லாம் உத்தரவு போட மாட்டேன்றாங்க. என் ஏழை எளிய இந்த மண்ணின் பூர்வீக குடி மக்கள் உழைக்கும் உண்மையான பாட்டாளிகளின் வீடுகளை இடித்து தரமட்டமாக்கி ஒரு வயது வந்த பெண் காவல்துறை அதிகாரியின் காலை பிடித்து கதறுகிறார். ஒரு இஸ்லாமிய தாய் பருதா அணிந்து கொண்டு தன் பெற்ற பிள்ளை செல்வங்களோடு அங்கு வருகின்ற வருவாய்த்துறை அதிகாரிகள் காலை பிடித்து, ஐயா, இத்தனை ஆண்டு காலம் என் கணவருடைய தெருக்களிலே வீதிகளிலே நின்று கால்கெடுக்க நின்று நாங்கள் சம்பாதித்து உழைத்த சொத்துகளிலே கட்டப்பட்ட ஒரு ஒழுகாத இந்த வீட்டை இடித்து தரமட்டமாக்குறீர்களே, இது நியாயமா என்று கதறுகிறார். ஆனால் இந்த நாட்டுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிகார வர்க்கத்திற்கு காது கேட்கவில்லை. அப்படி காது கேட்கவில்லை என்று சொன்னால் அது காது கேட்கின்ற வரையில் அந்த மக்கள் பிரச்சனைகளை மக்கள் மன்றத்திலும் பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் தொலைக்காட்சிகளிலும் இதுபோன்ற கூட்டங்களில் இருந்தாலும் தட்டி கேட்கிற ஒரு மகத்தான அரசியல் கட்சியாக தமிழக வாழ்வுரிமை கட்சி செயலாற்றும். அதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சி. வாழ்வுரிமை என்று என்னால் வாழ்வுரிமை கட்சி என்றால் என்ன? பேரளவில் வாழ்வுரிமையா? இல்லை. பரந்தூர் விமான நிலையத்தில் இருக்கிற 15 கிராமத்துடைய வாழ்வுரிமை முற்றுமுதலாக பறித்து பன்னாட்டு டாடா பெரும் நிறுவனத்திற்கு 140 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்த நாட்டிற்கு ஒரே ஒரு சொந்த விமானம் இல்லை. இந்த ஏர் இந்தியா, ஏர்லைன்ஸ் எல்லாம் டாடாவுக்கு போச்சு. டாடா வாங்கிட்டாரு. டாடா வாங்கின பிறகு இன்னைக்கு டாடாவுக்கு விமான நிலையம் எங்க? சென்னையில. அதுவும் எத்தனை ஊரு? ஏகனாபுரத்துல தொடங்கி 15 கிராமங்கள். 15 கிராமத்திலயும் 25க்கு மேற்பட்ட நீர்நிலைகள் இருக்கு. ஆறு இருக்கு, குளம் இருக்கு, குட்டை இருக்கு, எல்லாம் இருக்கு. நீர்நிலையும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. இங்க இருக்கிற பள்ளப்பட்டியில மண்ணின் மைந்தர்களுக்கு தெரியும். இங்க 69 ஏக்கர்ல ஏரி இருந்துச்சுன்னாங்க. இப்ப எங்க தங்க என்கிட்ட ஒரு மனு கொடுத்திருக்காரு. 69 ஏக்கர்ல 40 ஏக்கர் ஏரியை காணான் இருக்காரு. இப்ப வடிவேல் மாரி என் கிணத்தை காணான்ற மாதிரி நான் ஏரியை காணாங்கணும். எங்க அதிமுக நண்பர்களும் வந்து கேக்குறாங்க, திமுக நண்பர்களும் கேக்குறாங்க, என் பாட்டாளி கட்சிக்காரன் அங்க நிக்கிறான், நான் பேசுற தமிழ் தேசிய அரசியலை பேசுற நண்பர்களும் இங்க கேட்க நிக்கிறாங்க. நான் எல்லாரையும் பார்த்து கேக்குறேன், இங்க நாங்க தமிழ் தேசிய அரசியல் பேசுற நாங்க யாரும் அந்த 40 ஏக்கரை பட்டா போட்டு விக்கலங்க. வித்த புண்ணியவன் யாரோ. எங்க பள்ளப்பட்டு ஏரி,